நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்க திருப்பிக்கும் பொழுது அதுல 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியோடு கூட பேசிக் கொண்டிருப்பார். அவங்க சீஷர்கள் எல்லோரும் பட்டணத்துக்குள்ள போய் அவருக்காக உணவை வாங்கிக் கொள்ள வர வேண்டும் என்று அவங்க திரும்பி வரும் பொழுது, அவரு 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 சமாரிய ஸ்திரியோடு கூட பேசி முடித்தது மாத்திரத்துல சீஷர்கள் சொல்லுவாங்க, அப்பா உங்களுக்கு நான் ஒரு போஜனத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த போஜனத்தை கொஞ்சம் சாப்பிடுங்க, ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு சொல்ற ஒரு காரியம் நம்மை ஆச்சரிய விதமாய் பார்க்கக்கூடிய செய்யும். அவர் சொல்லுவாரு, அப்பா இந்த போஜனம் என்ற காரியம், மை நரிஷ்மெண்ட் இஸ் நாட் ஃப்ரம் திஸ், இந்த பூமிக்குரிய உணவை அல்ல. 34ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வது, ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில், அவர் அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. My food is to do the will of him who sent me and to finish his work. அப்போ ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களும் எருசலேமையும் கலேலியாவும் அவர் போன சுற்றி வந்த எல்லா இடத்திலும் அற்புத அடையாள ஊழியத்தை செய்வது அவருக்கு ஒரே ஒரு கட்டளை, பிதா என்ன சொல்லுகிறாரோ அதன்படி சொல்லணும், பிதா என்ன காட்டுகிறாரோ அதை மாத்திரம் செய்து முடித்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் மென்மையாக தீவிரித்து கொண்டிருந்தார். He was forcing himself to complete the work what God had given. நீங்க அதே யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்லுவார், it will be as a high priest prayer, பிரதான ஆசாரியருடைய ஜெபம் என்று சொல்லும். அவர் பிதாவோடு கூட ஜெபத்துல சொல்லுவார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். Jesus accomplished every work that God has given to him. அப்போ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய லக்கு, ஒரு பெரிதான ஒரு ஓட்டம். இந்த விசுவாச ஓட்டத்துல தேவன் நமக்காக வைத்திருக்கிற சில காரியங்களை நம் மூலியமாய் தான் செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து கொண்டிருக்கிறார். How many of us are available for God tonight? இந்த இரவு பொழுதுல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்க, ஆனால் தேவன் உங்கள் மூலியமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறார். How many of us are ready to say, Lord, here I am. ஆண்டவரே, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்து முடிப்பதற்காக, அப்பா இதோ இந்த பூமியில நான் இருக்கிறேன், உங்க மகனாக மகளாக நீங்க ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீங்களே, உங்க காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று நம்முடைய இருதயம் அனல் மூட்டி கொண்டு இருக்கிறதா? Is our heart really burning for Christ to do the will of the Father who is seated in the heaven? இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களா என்று பெயர் சொல்லி கொண்டு இருக்கலாம். That not bring glory to God. அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பெரிய கேள்வி. Are we in the will of God? தேவன் வைத்திருக்கிற அந்த சித்தத்துக்குள்ள நாம் இருக்கிறோமா, இல்ல நம்முடைய சித்தம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் பிரதானமாக லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். Our self has to be died completely to fulfill the will of the Father. இன்னைக்கு நாம் ஏன் நம்ம பூமியில இன்னும் தேவனுக்காக இன்னும் பிரகாசமாய் இன்னும் we are not shining for Jesus? எதுக்கு தெரியுமா? Because our self is not died. நம்முடைய சுயம் சாகடிக்கப்படல. நம் சுயம் சாகடிக்கப்படாத நேரத்துல தேவனால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. God cannot do anything. நீங்க எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாருங்க, எல்லா மிஷனரியுடைய வாழ்க்கையோட படிச்சு பாருங்க. They would have surrendered their life 100% to God. இந்த இரவுல கூட I just wanted to remind you one thing. உங்கள் குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் அது மகிமையின் மேல் மகிமை உள்ள ஒரு காரியமா இருக்கிறது. நீங்க விட்டு கொடுத்தா போதும், தேவன் உங்களை கொண்டு அவர் செய்து முடிக்க வேண்டியதை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். All that you have to do is just, Lord, ஆண்டவரே, அன்னைக்கு மரியாள் சொன்னது போல, here I am Lord,
உங்க வேலைக்காரன், உங்க வேலைக்காரியான இருக்கிற நீங்க சொன்னபடி எல்லாம் ஆக கடவட்டும். டுடே we are desire. நம்ம இருதயத்துல ஒரு வாஞ்சையாய் மாறட்டும். நீங்க ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை மாத்திரம் இந்த இரவு நேரத்துல பார்க்கலாம். His name is A.W. Tozer. எய்டன் வில்சன் டாசர் என்ற அவருடைய பெயர். அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். ஹல்லேலூயா. அமெரிக்கா தேசத்துல அவர்கள் 19ஆம் நூற்றாண்டுல அவர்களோட வாழ்க்கை ஆரம்பித்து, அவருடைய வாழ்க்கை 13 வயசு வரைக்கும் அவர் ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவர் சுவிசேஷம் எங்கேயும் கேட்கவில்லை. அவர் ஏழ்மைக்கு பார்த்து ஒவ்வொரு நாளும் அவருடைய இருதயத்துல ஒரே துக்கமா இருந்தது. என் வாழ்க்கை மாறாதா, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா என்று யோசித்து கொண்டிருக்கிற வேளையில அவர் பிரசங்கி ரோட்ல ஒரு பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்தார். அவர் வேலை முடித்த பின்பு மறுபடியும் வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது அவருடைய வாழ்க்கை சுவிசேஷத்தினால மாற்றப்பட்டது. யாரோ ஒரு பிரசங்கியார் கிறிஸ்து இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். உங்க இருதயத்தை கொடுத்தால் போதும் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று அந்த சுவிசேஷனுடைய சத்தம் அவருடைய இருதய காதுல தொனித்தது. நேரா வீட்டுக்கு போனார். மேல் அலிகை இருந்த ஒரு வீட்டுக்கு அவர் முழங்கால் படிட்டு சொன்ன ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே, என்னை நான் முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, நீங்க செய்யுங்க. அந்த நொடியில தேவன் அவருடைய இருதயத்தை 100க்கு 100 ஆக்கிரமித்துக் கொண்டார். A.W. டாசருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றினது. அந்த 13 வயதில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தின விதம் 100 காலம், அது இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அவர் பெரிய பிரசங்கிமாரெல்லாம் கிடையாதுங்க. 13 வயசுல படிப்பு இல்ல, 6வது மட்டும் தான் படிச்சிருந்தாரு. மறுபடியுமாக தேவ கிருபையினால அவர் பைபிள் ஸ்கூல் போகவும் பைபிள் தியாலஜி படிக்க முடிக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த இருந்த 19ஆம் நூற்றாண்டுல இருந்த பிரசங்கிமார்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அந்த பட்டணம் முழுவதும் சபைக்குள்ள வெறும் என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, பிரசங்கம் கிடையாது. அவரை பிரசங்கிக்கும்படிக்காக ஒரு பாஸ்டரல் போஸ்ட் கொடுத்து அந்த சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அவர் ஆரம்பித்த நாட்களில வெறும் 80 பேர் தான் இருந்தாங்க. 30 வருஷம் காலம் தாமதித்து கடந்து போனது. அவருடைய திருச்சபை தேவன் வளர்த்தின விதம் எப்படி தெரியுமா? ஒவ்வொரு சனிக்கிழமை ராத்திரியும் அவர் முழங்காலில நின்று 3 மணி நேரம் அவர் ஜெபித்து கொண்டிருப்பாராம். அது வழக்கம். நாளாக அவர் அதிகமாக ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் அவர் நேரத்தை தேவனோடு கூட செலவழித்து கொண்டிருந்தாராம். அவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனாலும் அதன் மத்தியில கூட he chose God's calling. அவருக்கு தேவன் அவரோடு கூட வெளிரங்கமாக அவருடைய திருச்சபையில அற்புத அடையாள ஊழியங்களை தொடர்ந்து செய்தது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹிம், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் a surrender. அவர் 100க்கு 100 ஒப்பு கொடுத்த மாத்திரத்துல திருச்சபைக்குள்ள பரிசுத்தத்தை குறித்து பேசினார், நீதியை குறித்து பேசினார், தேவனுடைய வருகை குறித்து பேசினார், எல்லாவற்றும் வார்த்தையை குறித்து பேசினார். சத்தியத்தை சத்தியமாக, பாவத்தை வெறுத்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக கர்த்தரால் எடுத்துக்கொண்டு ஒரு பயன்படுத்தின ஒரு பாத்திரம். There is no big advertisement. அவரை குறித்து பலர் பலவிதமாய் பேசினார்கள். அந்த எதிர்ப்பில் மத்தியிலும் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே லெக்காய் எண்ணி ஓடின ஒரு மனுஷன். இன்னைக்கும் கூட கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்க்கிற சில காரியங்களை நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நீங்க வேத வசனத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதுல 1-2 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க அநேக பேர் இருப்பாங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்தியோகா பட்டணில் உள்ள சபையில் பர்னபாவும், நீகர் எண்ணப்பட்ட சிமியோன், சிரியன் ஊரனாகிய லோகியும், கார்பேங்கு தேசாதிபதியும், ஏரோது கொண்ட
வளர்க்கப்பட்ட மனாயும் சவுலும் தீர்க்கதரிசிகளும் போதர்களும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவும் சவுலும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்தெடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். What an amazing God. அங்க அநேக பேர் இருந்தாங்க. They were prophets, they were teachers, they were worshippers. ஆனா யாரும் 100% தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்காமல் இருந்தாங்க. There were only 2 vessels, 100% dedicated to God. எல்லா இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினாரா. He spoke openly. பவுலும் பர்னபாவையும் மாத்திரம் நான் அழைக்கப்பட்ட ஊழியத்திற்காக பிரித்தெடுங்கள் என்று. இன்னைக்கு இந்த இரவு நேரத்துல God has chosen you. உலகத்தில் இருக்கிற 900 கோடி மத்தியில உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். Don't forget. நீங்க மறந்துடாதீங்க. நீங்க விசேஷித்தவர்கள். தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த தேவனுடைய வித்து ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அந்த வித்தை தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். நீங்க விட்டு கொடுத்தா. ஆண்டவரே, நான் வாழ்கிற இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழணும் என்று சொல்லி நீங்க விட்டு கொடுத்தால் போதும், தேவன் அழகா எடுத்து பயன்படுத்துவார். 13 நிருபங்களை எழுதி கொடுக்க இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் பரிசுத்த பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலியமா எழுதி இருக்கிறாருங்க. ஒவ்வொரு பேச்சும் நீங்க திருப்பி பார்த்தா தேவனுடைய இருதயத்தை அளந்து பார்க்கக்கூடிய, கவனித்து நாம் நிதானமாய் படித்தால் இந்த ரகசியமானது இன்னைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிறதுனா ஒரு மனுஷனுடைய சரண்டர். நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது உங்களை தேவன் எடுத்து மகிமையாய் எடுத்து பயன்படுத்த முடியும். உங்களை கொண்டு உங்க குடும்பம் மாறும், உங்களுடைய சந்ததி மாறும், உங்க தெருக்கள் இருக்கிறவர்கள் பார்க்க முடியும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்க நிரூபிக்க முடியும். உங்களை கொண்டுதான் தேவன் அற்புத அடையாளம் ஊழியத்தை செய்ய முடியும். நீங்க போகிற இடமெல்லாம் கிறிஸ்துவுடைய நறுமணத்தை வீச முடியும். எல்லோருக்கும் அன்னைக்கு ஆதி திருச்சபையில நடந்தது போல நம்மளையும் பார்த்து சொல்ல முடியுங்க, உலகத்தை கலக்கினவர்கள் இதோ இங்க வந்திருக்கிறார்கள் என்று. Don't think you're ordinary. ஒரு நாளும் நான் சாதாரணமாய் இருக்கிற ஒரு தாய், ஒரு பிள்ளை, ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளைன்னு மாத்த நினைச்சாதீங்க. நீங்க தேவனுடைய வித்தா இருக்கிறீங்க. You are the seed of God. உங்களை கொண்டு தேவன் செய்து முடிக்கிற காரியம் இன்னும் அதிகமா இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு மறுபடியும் நமக்கு தேவன் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சுவாச காற்று நமக்குள்ள இருக்கிறதுனா you're still there to glorify God. இன்னும் you're not seen what God has prepared for you. அதனாலதான் 1 கொரிந்தியர்ல நாம் அடிக்கடி கேட்கிற வசனம், கண் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை, ஆனால் தேவன் தம்முடைய அன்பு கூறுகளுக்கு சகலவற்றும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். He has prepared everything for you and for me. All that God wants is, அன்னைக்கு எரேமியாவில் சொன்னது போல, பா குயவன் இடத்துல களிமண்ணா இருக்கிறேன் பாருப்பா, நான் உன்னை வணையட்டுமா? நான் என் மகனை நான் வணைஞ்சேன், அவனை சிலுவைக்குள்ள ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அவர் மூலியமாக, அவர் ரத்தத்தின் மூலியமாக உங்களை சம்பாதித்து கொண்டேன். இன்னைக்கு நான் உங்களை என் மகனை போல நான் உருவாக்க வேண்டும். God desires. அவருடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை என்ன தெரியுமா? அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் என் குமாரனாகி இயேசுவை போல உங்களை நான் வணைந்து கொள்ள வேண்டும், உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர் எப்படி பூமியில உலாவினாரோ, பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவர் போகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தாரோ, அதே போல உங்களையும் போகிற இடத்திலெல்லாம் நன்மை செய்ய சுற்றும்படிக்காக பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்காக இந்த இரவு நேரத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? Will you surrender your life to God? ஆண்டவரே, நீ என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரம் இருக்கட்டும் என்று
நீங்க உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். All that he wants is, here I am Lord. ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ அதை செய்யுங்க என்று நீங்க சொல்லும் பொழுது அவர் உங்களை கொண்டு உங்களை மாத்திரம் அல்லங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் தேவனை பார்ப்பாங்க. They will see God in you. ஹalleluya. இந்த மகிமை உள்ள வாழ்க்கையை மிஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது தேவனுக்காக வாழுங்க. அந்த மகிமை உள்ள வாழ்க்கை, இந்த வாழ்க்கை விட்டு நாம் வேற பரலோகத்துல போகும் பொழுது அந்த மகிமை உள்ள ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தேங்க்யூ லார்ட். இந்த நிறைவு நேரத்துல கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன்.